தமிழில் இயல் 1ல் காப்பியங்கள் பாடத்தில் உள்ள ஒன்லைனர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தண்டி அலங்காரம் தோன்றிய நூற்றாண்டு. ஆன்சர் கிபி 12. தண்டி அலங்காரம் தோன்றிய நூற்றாண்டு கிபி 12. செகண்டு, தண்டி அலங்காரம் காப்பியத்திற்கு டேஸ் வகுத்துள்ளது. ஆன்சர் இலக்கணம். தண்டி அலங்காரம் காப்பியத்திற்கு இலக்கணம் வகுத்துள்ளது. 3, பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை என தொடங்கும் நூற்பா எது பற்றி கூறுகிறது? ஆன்சர் காப்பிய இலக்கணம். பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை என தொடங்கும் நூற்பா காப்பிய இலக்கணம் பற்றி கூறுகிறது. 4ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் 4 பொருள்களை பெருங்காப்பியம் வலியுறுத்தி பாட வேண்டும். கரெக்டு. இந்த 4னுள் ஒன்றோ பலவோ குறைந்து வருவதை தண்டியாசிரியர் சிறுகாப்பியம் என்று கூறுகிறார். இதுவும் சரி. 3, பெருங்காப்பியத்தில் இயற்கையை வாழ்த்துதல், தெய்வத்தினை வணங்குதல், உரைக்கும் பொருள் உணர்த்தல் என்னும் 3னுள் ஒன்று முதலில் வர வேண்டும். பின்வரும் கூற்றுக்களில் சரியான கூற்று எது? அனைத்தும் சரி. இன்னொரு வாட்டி பார்த்துக்கிறங்க. ஃபஸ்ட்டு, அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் 4 பொருள்களை பெருங்காப்பியம் வலியுறுத்தி பாடணும். செகண்டு, இந்த 4ல் ஒன்றோ பலவோ குறைந்து வருவதுதான் தண்டியாசிரியர் சிறுகாப்பியம் அப்படின்னு சொல்கிறாரு. 3, பெருங்காப்பியத்தில் இயற்கை வாழ்த்தல் நிகழ்ச்சி வரணும், தெய்வத்தை வணங்கணும், உரைக்கும் பொருள் உணர்த்தல். இந்த 3ல் ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டில் வரணும், முதலில் வர வேண்டும். அவ்வளோதான். அடுத்து 4வது கொஸ்டின், டேஸ் மெய்ப்பாடுகளை கூறும் வகையில் பெருங்காப்பியத்தின் உள்ளடக்கம் அமைதல் வேண்டும். ஆன்சர் எண்வகை. எண்வகை மெய்ப்பாடுகளை கூறும் வகையில் பெருங்காப்பியத்தின் உள்ளடக்கம் அமைதல் வேண்டும். 5, காப்பியத்தின் பெரும் பிரிவிற்கு வழங்கப்படும் பெயர்கள் டேஸ். ஆன்சர் காண்டம், இலம்பகம், பருவம். காண்டம், இலம்பகம், பருவம். காப்பியத்தின் பெரும் பிரிவிற்கு வழங்கப்படும் பெயர்கள் காண்டம், இலம்பகம், பருவம். 6, காப்பியத்தின் உட்பிரிவிற்கு வழங்கப்படும் பெயர்கள் யாவை? ஆன்சர் சருக்கம், காதை, படலம். காப்பியத்தின் உட்பிரிவிற்கு வழங்கப்படும் பெயர்கள் சருக்கம், காதை, படலம். 7, தண்டி அலங்காரத்திற்கு முன்பே தோன்றிய இலக்கியங்கள் காப்பிய இலக்கணத்தோடு பெரும்பாலும் பொருந்தியும் சிறுபான்மை மாறுபட்டும் அமைந்துள்ளன. அவை எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா தொடர்நிலை செய்யுள். தண்டி அலங்காரத்திற்கு முன்பே தோன்றிய இலக்கியங்கள் காப்பிய இலக்கணத்தோடு பெரும்பாலும் பொருந்தியும் சிறுபான்மை மாறுபட்டும் அமைந்துள்ளன. அவை எவ்வாறு அழைக்கப்பட்டன? தொடர்நிலை செய்யுள். 8, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி ஆகிய 5ம் டேஸ் காப்பியங்கள்னா ஐம்பெருங்காப்பியங்கள். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். அடுத்து 9, ஐம்பெருங்காப்பியத்தில் சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் யாவை அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலை. ஐம்பெருங்காப்பியத்தில் சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. 10, ஐம்பெருங்காப்பியத்தில் சோழர் காலத்தை சேர்ந்த இலக்கியங்கள் யாவை அப்படின்னா சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஐம்பெருங்காப்பியத்தில் சோழர் காலத்தை சேர்ந்த இலக்கியங்கள் சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. 11, ஐம்பெருங்காப்பியத்தில் கால வெள்ளத்தால் அழிந்து போன காப்பியங்கள் யாவை? ஆன்சர் குண்டலகேசி, வளையாபதி. ஐம்பெருங்காப்பியத்தில் கால வெள்ளத்தால் அழிந்து போன காப்பியங்கள் குண்டலகேசியும் வளையாபதியும். 12, தமிழில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம். தமிழில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம். 13, நெஞ்சை அள்ளும் சுவையுடைய காப்பியம் சிலப்பதிகாரம். நெஞ்சை அள்ளும் சுவையுடைய காப்பியம் சிலப்பதிகாரம். 14, சிலம்பால் உருவான நிகழ்வுகளையும் வரலாற்றையும் கூறுவதால் சிலப்பதிகாரம் என பெயர் பெற்றது. இக்கூற்று சரியா தவறானா? மிகச்சரி. சிலம்பால் உருவான நிகழ்வுகளையும் வரலாற்றையும் கூறுவதால் தான் சிலப்பதிகாரம் என பெயர் பெற்றது. 15, உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்பெறும் காப்பியம். ஆன்சர் சிலப்பதிகாரம். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்பெறும் காப்பியம் சிலப்பதிகாரம். 16, சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? ஆசிரியர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயம். இளங்கோவடிகள் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயம். அவரின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகளின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. 19வது கொஸ்டின், சேரன் செங்குட்டுவனின் தம்பி யார்? ஆன்சர் இளங்கோவடிகள். சேரன் செங்குட்டுவனின் தம்பி யார்னா இளங்கோவடிகள். நான் சேரன் செங்குட்டோட தம்பி அப்படின்னு இளங்கோவடிகள் எந்த காதையில் சொல்லியிருப்பேன்னா வரந்தரு காதையில் சொல்லியிருப்பார். 20வது கொஸ்டின், சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை உடையது?
ஆன்சர் 3 காண்டங்களை உடையது. சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை உடையது? 3 காண்டம். புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார், மதுரை, வஞ்சி. 21 சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை உடையது? ஆன்சர் 30. சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை உடையதுன்னா 30 காதைகளை உடையது. அதில் மங்கள வாழ்த்து பாடல் தொடங்கி வரந்தர் காதை இதாக 30 காதைகளை உடையது. ஃபஸ்ட்டு மங்கள வாழ்த்து பாடல், லாஸ்ட் வரந்தர் காதை வருது. 22வது கொஸ்டின், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று ஆவதுவும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்பதும் என்னும் முப்பெரும் உண்மைகளை கூறும் நூல் சிலப்பதிகாரம். அதாவது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து ஊட்டும், இந்த 3 உண்மைகளை கூறுற நூல் சிலப்பதிகாரம். 23 பூம்புகாரில் மாசாத்துவன் மகன் யார்னா கோவலன். பூம்புகாரில் மாசாத்துவன் மகன் கோவலன். பூம்புகாரில் மாநாயகன் மகள் கண்ணகி. பூம்புகாரில் மாநாயகன் மகள் கண்ணகி. 25 ஆடல் பாடல் அழகு என்ற 3லும் குறைவுபடாதவள் யார்? ஆன்சர் மாதவி. ஆடல் பாடல் அழகு என்ற 3லும் குறைவுபடாதவள் மாதவி. 26 கதிரவனையும் தன் கற்புத்திறத்தால் பேச வைத்தவள் யார்? ஆன்சர் கண்ணகி. கதிரவனையும் தன் கற்புத்திறத்தால் பேச வைத்தவள் கண்ணகி. 27 கண்ணகி எந்த நாட்டில் தெய்வமாக்கப்படுகிறாள்? சேரநாடு. கண்ணகி எந்த நாட்டில் தெய்வமாக்கப்படுகிறாள்னா சேரநாடு. சோழ நாட்டில் தோன்றி பாண்டிய நாட்டில் மதுரைக்கு லாஸ்ட்டில் சேர நாட்டுக்கு போயிடுவாங்க. 28 சிலப்பதிகாரத்தின் காப்பிய நாயகி. ஆன்சர் கண்ணகி. சிலப்பதிகாரத்தின் காப்பிய நாயகி கண்ணகி. 29 போதிலார் திருவினால் புகழுடை வடிவென்றும் தீதிலா வட மீனின் திறமிவள் திறமென்றும் என்ற பாடல் வரியால் அறிமுகம் செய்யப்படுபவர் யார்? ஆன்சர் கண்ணகி. இந்த பாட்டு மூலமாக தான் இளங்கோவடிகள் கண்ணகியை அறிமுகம் செய்கிறாரு. எந்த நூலில்? சிலப்பதிகாரத்தில். 30 மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் மன்னும் கண்ணகியேன் பால் மன்னோ என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் சிலப்பதிகாரம். மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் மன்னும் கண்ணகியேன் பால் மன்னோ என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். 31 தேசிய காப்பியம், முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை எப்படி சொல்கிறாங்க? தேசிய காப்பியம். நல்லா பார்த்துக்கணும். தேசிய காப்பியம், முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம். அடுத்து 32 சிலப்பதிகாரம் பற்றிய செய்திகளில் எவை சரியானவை? ஃபஸ்ட்டு அரங்க அமைப்பு முறைகள் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. ஆமாம். 2 தமிழிற்கு கிடைத்த அரிய காப்பிய கருவூலமாக சிலம்பை கருதலாம். 3 மூவேந்தர் ஆட்சிமுறை பற்றிய செய்திகளையும் அக்கால சமுதாய அமைப்பு, ஆடல் வகைகள், இசைக்கருவிகள், கல்வி, வணிகம் பற்றிய குறிப்புகளையும் கூறுகிறது. இது 3மே சரி. அனைத்தும் சரி. அரங்க அமைப்பு முறைகள் பற்றி சொல்லுது. அப்புறம் தமிழிற்கு கிடைத்த அரிய காப்பிய கருவூலமாக சிலம்பை சொல்கிறாங்க. அப்போ சேர சோழ பாண்டியர் மூவேந்தர் காப்பியம் தானே சொல்லுவோம். அவன் மூவேந்தர் ஆட்சி முறை பற்றிய செய்தி, அக்கால மக்கள் வாழ்ந்த சமூக அமைப்புலாம் இந்த நூல் சொல்லுது. 33 மணிமேகலை எந்த சமய காப்பியமாக திகழ்கிறது? ஆன்சர் பௌத்த. மணிமேகலை ஒரு பௌத்த சமய காப்பியமாக திகழ்கிறது. 34 கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் தான் மணிமேகலை. எல்லாருக்கும் தெரியும். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் மணிமேகலை. 35 மணிமேகலை நூலின் ஆசிரியர் யார்? மதுரை கூலவாணிகன், சீத்தலை சாத்தனார். மணிமேகலை நூலின் ஆசிரியர் மதுரை கூலவாணிகன், சீத்தலை சாத்தனார். 36 சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் காலத்தை சேர்ந்தவர். இக்கூற்று சரியா தவறா அப்படின்னா மிகவும் சரி. சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் காலத்தை சேர்ந்தவர். ஆமாம். 37 மணிமேகலையில் எத்தனை காதைகள் உள்ளன? ஆன்சர் 30 காதைகள். சிலப்பதிகாரத்துலேயும் மணிமேகலையும் 30 காதைகள் உண்டு. அது என்னென்ன அந்த 30 காதையில் விலாவாரை காதையில் தொடங்கி பவத்திரம் அருகன நோற்ற காதையீராக 30 காதைகளை உடையது. விலாவரை காதை முதல் பவத்திரம் அருகன பாவை நோற்ற காதையீராக 30 காதைகளை உடையது. 38 சிலப்பதிகாரத்தில் உள்ளது போல் காண்டம் என்னும் பெரும்பிரிவுகள் மணிமேகலையிலும் உண்டு. இது சரியா தவறா அப்படின்னா தவறு. ஏன் தவறுனா சிலப்பதிகாரத்தில் காண்டங்கிற பிரிவு 3 காண்டம் இருக்குது. புகார், மதுரை, வஞ்சி. ஆனால் மணிமேகலை இல்லை. அதனால் அது தப்பு. 39
மணிமேகலை டேஸ் முன்பாகவும் சிலப்பதிகாரம் டேஸ் முன்பாகவும் அரங்கேற்றப்பட்டதாக கூறுவர். ஆன்சர் வந்து இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார். அதாவது மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். ஆனால் மணிமேகலை வந்து இளங்கோவடிகள் முன்பாகவும் சிலப்பதிகாரம் வந்து சீத்தலை சாத்தனார் முன்பாகவும் அரங்கேற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்களாம். 40வது கொஸ்டினில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மணிமேகலை என்னும் நூல் மணிமேகலை துறவு என்றும் அழைக்கப்படுகிறது. கரெக்டு. 2, கதைக்களம் பாத்திரங்கள் கருத்துக்கள் இரண்டிலும் தொடர்வதால் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என்பர். இங்கே வந்து 2 வரும். சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என்பர். இது வந்து இவை 2ல் வந்து எது சரினா 2மே சரி. இன்னொரு வாட்டி பார்த்துக்கிறோன்னா, மணிமேகலை நூலோட ஒன்னர் பேர் வந்து மணிமேகலை துறவு. கதைக்களம் பாத்திரங்கள் கருத்துக்கள் இரண்டிலையுமே வந்து ஒன்றோட ஒன்று இந்த நூல் வந்து தொடர்வதால் இரண்டையுமே இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. 41, மாதவி டேஸ் துறவி. மாதவியும் ஒரு பௌத்த துறவி. அதாவது மணிமேகலையோட அம்மா மாதவி, அவங்களுமே ஒரு பௌத்த துறவி அப்படின்னு சொல்கிறாங்க. 42, இந்திர விழா காண வந்த மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை தூக்கி சென்று எந்த தீவில் சேர்த்தது? ஆன்சர் மணிபல்லவத் தீவு. இந்திரா விழா காண வந்த மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை தூக்கி சென்று எந்த தீவில் சேர்த்ததுன்னா மணிபல்லவத் தீவில். 43, மணிபல்லவத் தீவில் தோன்றிய புத்த பீடிகையை தொழுத மணிமேகலை எதை பற்றி அறிகிறார்? மணிபல்லவத் தீவுக்கு போகிறாங்க, அங்கே புத்த பீடிகை வந்து தொழுறாங்க. அப்போ வந்து மணிமேகலைக்கு எது தெரியுதுன்னா தன்னோட பழம் பிறப்பு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து 44, வான்வழியே பறத்தல், பசியாதிருத்தல், தன் உருவை மாற்றிக்கொள்ளுதல் ஆகியவற்றிற்கான மந்திரங்களையும் அல்ல குறையாத அமுத சுரக்கும் அமுத சுரபியையும் பெற்றவர் மணிமேகலை. 45, அமுத சுரபியை பெற்ற மணிமேகலை எங்கு சென்றால்? அமுத சுரபியை வாங்கிட்டாங்க மணிமேகலை. அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்கன்னா பூம்புகார் போகிறாங்க. தமிழ் புக்கில் வருது சின்ன கிளாஸ்லையும். ஸோ அமுத சுரபியை பெற்ற மணிமேகலை வந்து பூம்புகார் போகிறாங்க. 46, மணிமேகலை மீது விருப்பம் கொண்டவன் யார்னா உதயகுமரன். மணிமேகலையின் மீது விருப்பம் கொண்டவன் உதயகுமரன். 47, உதயகுமரனை கொன்றவன் காய சண்டிகையின் கணவன். உதயகுமரனை கொன்றவன் யாருன்னு கேட்பாங்க, காய சண்டிகையோட கணவர். 48, யார் உருவத்தில் இருந்த மணிமேகலையை உதயகுமரன் பின்தொடர்ந்தான்? ஆன்சர் காய சண்டிகை. மணிமேகலை வந்து காய சண்டிகை உருவத்தில் வந்து மாறி போகிறாங்க. அப்போ வந்து உதயகுமர் வந்து பின்தொடர்றாரு. அதை பார்த்துட்டு தான் காயசண்டியோட கணவன் வந்து அவளை கொன்றுவான், அந்த உதயகுமரனை கொன்றுவாங்க. 49, மணிமேகலை கண்ணகி கோட்டத்தில் கண்ணகியை வணங்கிய இடம் எதுனா? ஆன்சர் வஞ்சி மாநகர். மணிமேகலை வந்து கண்ணகி கோட்டத்தில் உள்ள கண்ணகி சிலையை வந்து வணங்கியிருக்கிறாங்க. அது எந்த இடத்துல இருக்குன்னா வஞ்சி மாநகர். 50, மணிமேகலை கதை தலைவியால் பெயர் பெற்ற நூல் சரியா தவறானா? சரி. சிலப்பதிகாரத்துக்கு வந்து சிலம்பு தான் காரணம். அதே மாதிரி மணிமேகலை வந்து அவங்க பேர்லேயே தான் அந்த நூல் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஆன்சர் சரி. மீதி கொஸ்டின் அடுத்த பாட்டில் பார்ப்போம். தேங்க்ஸ்.